ஹலோ வியூவர்ஸ், பேட்ஸை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அது குவாலிட்டியாகவும் நல்ல பேடாகவும் இருக்கும். நம்ம கம்மி ப்ரைஸுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஏமாந்து தான் போவோம். இங்கே ஒருத்தர் வந்து மக்காவு பேட் வந்து 20,000க்கு தரேன்னு சொல்லியிருக்கிறான். பைசா கித்தனை ஆயேகா? 20,000 bro. அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1.5 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த வடக்கன்ஸ் வந்து முன்னாடிலாம் ஏடிஎம் ரினியூவல் பண்ணணும், ஏடிஎம் கார்டு பின்னாடி இருக்கிற நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி அமௌண்ட் வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து பேட் பிஸ்னஸில் இறங்கி இது மூலமாக ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தான் மக்காவா அவைலபிள் அப்படின்ட்டு. உடனே நான் அவனுக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன். லொக்கேஷன் கேட்டதுக்கு சூரத் அப்படின்னா. காம்பே லொக்கேஷன் சூரத் மே கहाँ है? சூரத்தில் இருக்கிற நீ ஏன்டா சென்னை பேட்ஸ் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து அவன் எதுவுமே பதில் சொல்லலை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சூரத்தில் தான் இருந்தேன். அதனால் எனக்கு அங்கே நிறைய கான்டாக்ட் இருக்குது. உன்னோட ஏரியா சொல்லு, அட்ரஸ் சொல்லுன்னு கேட்டதுக்கு லால் தர்வாஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா பேர் மட்டும் தான் சொன்னான். அதுக்கப்புறமா ஒரு டெக்டைல்ஸ் மார்க்கெட் பில்டிங் பேர் சொன்னான். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. சூரத்தை பொறுத்த வரைக்கும் டெக்டைல்ஸ் மார்க்கெட் மட்டும்தான் இருக்கும். அங்கே வேறு எதுவும் பெட் ஷாப்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஏதாவது அவுட்டரில் மட்டும்தான் இருக்கும். ஊருக்குள்ளே வந்து டெக்டைல்ஸ் மார்க்கெட் மட்டும்தான் இருக்கும். ஹோட்டல் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவன் சொன்ன அட்ரஸ் முன்னாடி தான் நிற்கிறேன், நீ வெளியே வான்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறமா சொல்கிறான் இன்றைக்கி இது கடை வந்து லீவு அப்படிங்கிறான். சரி, கடை எப்போடா ஓப்பன் பண்ணுவேன்னு கேட்டதுக்கு நாளைக்கு ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னா. அதே மாதிரி நான் இன்றைக்கி கால் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி உன் கடைக்கு வந்துட்டேன், இன்றைக்கும் உங்கள் ஏரியாவில் தான் இருக்கிறேன், கடை அட்ரஸ் சொல்லு அப்படின்னதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, கடை வந்து இன்றைக்கும் லீவு, 2 நாள் கழித்து தான் வந்து கடையை நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னா. சரி, ஓகே, உன் கடை அட்ரஸை மட்டும் சொல்லு, நான் இடம் பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபேமிலி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து நான் அலையிற மாதிரி இருக்காது, ஈஸியாக உன் கடையை வந்து நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னதுக்கு அவன் வந்து இல்லை, நான் வந்து பேன் பண்ண இந்தியன் ப்ரீடு நிறைய வச்சுருக்கிறேன், அதனால் என்னோட அட்ரஸ் நான் சொல்ல முடியாது. अरे भाई इंडियन पैरट तो नहीं रखे हुए हैं हमारे पास. நாங்கள் வந்து ரொம்ப ரகசியமாக பண்ணுறோம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறமா லால் தர்வாஜா, சார தர்வாஜா, உமர்வாடா அந்த மாதிரி எனக்கு நிறைய தெரிஞ்ச இடம் இருக்குது. அங்கெல்லாம் விசாரித்து பார்க்கும்போது இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெக்டைல்ஸ் மார்க்கெட் மேலே பில்டிங்கில் இருக்கிறானுங்க. 13th floor 14th floor அந்த மாதிரி மேலே உள்ள கடையில் இருந்துட்டு கஸ்டமர் வராத டைமு, கூட்டம் இல்லாத டைமில் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஜரி வேலையை தான் பார்க்குறானுங்க. ஏடிஎம் கார்டுலேருந்து பேட்ஸுக்கு சேல் பண்ணுறதுலேருந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கூட தெரிஞ்சிருக்கு. தமிழ் எதை வச்சு தெரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ்காரங்க அங்கே போய் சேரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி, அது போக இவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வேறு வர்றானுங்க. டெக்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் தெரிஞ்சுட்டு அதை வச்சு தான் இவங்க வந்து தமிழில் கொஞ்சம் அரைகுறையாக பேசி, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன், ஏடிஎம் கார்டு பின்னாடி இருக்கிற நம்பர் சொல்லுங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து இவங்க தமிழில் அரைக்குறையாக தெரிஞ்சு வச்சுட்டு சூரத்தில் தான் இருக்கிறானுங்க. இந்த ஃப்ராட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சூரத்தில் ஏதோ ஒரு டெக்டைல்ஸ் மார்க்கெட்டில் மேலே இருந்துக்கிட்டு ஆள் வராத டைமில் இந்த மாதிரி ஃபுல் ஃபோர்ஜரி வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கிறானுங்க. இவன் வந்து 2 டைம் 2 கிலோமீட்டர்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது எடுக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து சென்னையிலலாம் ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க, அதிக ரேட்டு கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியூரில் போயிட்டு இவங்ககிட்ட ரொம்ப ரேட்டு சீப்பாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துருவாங்க. அவன் நீங்கள் அமௌண்ட் அனுப்புனதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் தான் கேட்பான். அவங்ககிட்ட வந்து அப்படி பிளாக் பண்ணிவிட்டு போக மாட்டான். எனக்கு டெலிவரிக்கு ஒரு 10,000 அனுப்பு, இன்னொரு பேர் இருக்குது நான் பேராக தான் கொடுப்பேன், அதுக்கு ஒரு 20,000 அனுப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் உருவிட்டு தான் விடுவான். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸுக்காக தான். யாருமே வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குது அப்படின்ட்டு தூரத்துலேருந்து கூட ஆர்டர் போட்டுறாதீங்க. இவன் மட்டும் இல்லை, ஃபாரின்காரன் கூட வருவான். உங்களுக்கு ஃபாரின்லேருந்து நான் பேட் அனுப்புகிறேன், அட்ரஸு கூட கேட்க மாட்டான். அவங்க அட்ரஸே கேட்காம வந்து இந்த அமௌண்ட்டுக்கு இப்படி அமௌண்ட் அனுப்புங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்குதா, அது இருக்குதா, இது இருக்குதா, நீங்கள் வந்து அமௌண்ட் இப்படி அனுப்பணும் அப்படி அனுப்பணும், அமௌண்ட் மட்டும் தான் கேட்பானே தவிர உங்கள் அட்ரஸும் கேட்டிருக்க மாட்டேன், எதுவுமே கேட்டிருக்க மாட்டான். ஃபாரின்லேருந்து கூட உண்மையிலே அனுப்புவாங்க போல் அப்படின்னு நினச்சி நீங்கள் அமௌண்ட் அனுப்பினீங்க லாஸ் ஆயிரும். பேட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் லட்சக்கணக்கிலலாம் கூட லாஸ் ஆகிருக்காங்க. அதனால் யாரையும் நம்பி பணம் மட்டும் போடாதீங்க. எந்த பேடாக இருந்தாலும் நேரில் போய் பாருங்கள். ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா விட்டுருங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயுமே பேட் கிடைக்கும். உங்கள் ஊர்லேயே சுற்றி விசாரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட் இருக்கும். அதனால் தூரத்து ஊரில் நம்ம ஆசைப்பட்டு லாஸ் ஆகிடாதீங்க.